வேதத்தில் ஒரு 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 பெரிய ப்ரிவிலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரிவிலேஜ் என்னன்னா சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம் அதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நாம் அதற்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை உங்களோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சேஷ்டபுத்திர பாகம் என்றால் தகப்பனுக்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு அவன்தான் தலைவன். இரண்டாவதாக அந்த குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் பொழுது அவனுக்கு 2 பங்கு. அதற்கு அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, தகப்பனுக்கு பிறகு தேவனுடைய காரியங்களில் முதலிடம். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவதாக தகப்பனுக்கு பிறகு அவன் குடும்ப தலைவனாக ஆகிறான், அந்த பிரிவிலேஜ் இருக்கிறது. ரெண்டாவது அந்த சொத்தில் 2 பங்கு அவனுக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக தேவனுக்கு அடுத்த காரியங்கள். எப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு குடும்பமாக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த குடும்பத்திற்கு பாவ நிவாரண பலி அல்லது குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்த அந்த குடும்ப தலைவன் ஒரு காளையையாவது ஒரு ஆட்டுக்கடாவையாவது, ரொம்ப வசதி இல்லைன்னா புறா குஞ்சுகளையாவது எடுத்து கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும். அது அந்த குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அந்த குடும்ப தலைவன் அந்த பலியை கொண்டு போய் அந்த பலியை செலுத்தும் போது அந்த இரத்தம் கிருபாசன தண்டையில் தெளிக்க பிரதான ஆசாரியனுடைய கரத்தில் கொடுத்து கிருபாசன தண்டையில் தெளித்து தேவனுடைய இரக்கத்திற்காக அங்கே காத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரித்து அந்த குடும்பத்தின் பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு திரும்பி வர ஒரு ஆராதனை முறையை ஆண்டவர் வைத்திருந்தார். அதில் அந்த குடும்ப தலைவனுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த குடும்ப தலைவன் மரித்து விட்டால் முதலாவது பிறந்த சேஷ்டபுத்திரன் என்று அழைக்கப்படுகிற அந்த நபர் அந்த குடும்பத்திற்காக தேவனுடைய காரியங்களில் முதலிடம் வகிக்க ஆண்டவர் ஒரு பெரிய பிரிவிலேஜை அவனுக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டில் முதல் பிறந்தால் சேஷ்ட புத்திர பாகம் இருந்தது, நமக்கு என்று நீங்கள் கேட்கலாம். வாசிங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எல்லாரும் எடுத்துட்டீங்க நினைக்கிறேன். எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் ஆவிகளிடத்திற்கும் இயேசுவினிடத்திற்கும் பார்க்கிலும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக நம்மை பார்த்து இவ்விதமாக எழுதுகிறார். நீங்கள் முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். என்ன ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமேன். நம்ம பழைய ஏற்பாடு மாதிரி முதல் பிறக்கல, ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மை முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டில் பிறந்தா, முதல் பிறந்தா. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும், பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்த அத்தனை பேரும், பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்ற அனைவரும், சத்தியத்தை சத்தியமாக கை கொண்டு பரிசுத்த ஜாதியாக வாழ்கிற அனைவரும் முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையிடத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.